ஓம் சிவாய போற்றி. அன்பு நேயர்களே, அன்பார்ந்த சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் விருச்சிக ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு தற்போது கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிலையில் உள்ளதா அல்ல சாதகமின்றி இருப்பது என்பது இந்த நிகழ்காலத்தில் பார்க்க இருக்கிற நேயர்களே, விருச்சிக ராசினர்களே, உங்களுடைய ஃபியூச்சர் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் இந்த 2026 உங்களுக்கு சாதகமாக உள்ளதா சாதகமின்றி இருக்கிறதா என்பதை பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. தற்போது பிறந்துள்ள இந்த 2026 தற்போது இந்த மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பு என்று எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். கவனமாக பாருங்கள் நேயர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான வீடியோக்கு அமைய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். தற்போது உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரிய பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் மார்ச் 2ஆம் தேதி உச்சம் பெற்றும் சனி பகவான் உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி தற்போது பயிற்சியாகியும் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி உங்களுடைய இந்த சுக்கிரனும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று மீனராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். தற்போது உங்களுக்கு ஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 4ஆம் பாதத்திலும் உங்களுக்கு அது அவருடைய சேர்க்கை பெற்ற புதனும் ராகு பகவானும் சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தனஸ்தானாதி பஞ்சம அதிபதியான முதல் தர யோகாதிபதி உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பாக்கியாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்திலும் உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு சிம்ம ராசி என்ற தொழில் ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இந்த 10ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு இந்த கிரக அமைப்பு அமர்ந்திருக்கும் இந்த நிலை உங்களுக்கு சாதகமான நிலையை உங்கள் சாதகமின்றி தற்போது கிரக அமைப்பு அமர்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற நேயர்களே. கண்டிப்பாக விருச்சிக ராசினர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுக்கு தற்போது இந்த 2026 உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை சாதகமின்றி இருப்பது என்பதை பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. தற்போது முழுவதுமாக பாருங்கள். விருச்சிக ராசினர்களே, சிம்ம ராசிக்கு ஒரு வீரனா என்று போற்றக்கூடிய ஒருவர் என்றால் அது நீங்களே. அவர்கள் துணிவு தைரியம் மிக்கவர்கள் நீங்கள். விருச்சிக ராசினர்கள் சிம்ம ராசிக்கு அந்த ராசி எவ்வாறு பிறக்கிற பராக்கிரம ஸ்தானாதிபதியாக அந்த நபர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த தைரியமும் அந்த பலமும் நிறைந்தவர்கள் நீங்களே. அவர்கள் நேருக்கு நேர சந்திக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் ஒரு மனதில் வலிமையும் கொண்டவர்கள் நீங்கள். ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் மேற்பரப்பாக பார்க்காமல் அதை ஆழமாக அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தனம் அறிவும் ஆற்றலும் உடையவர்கள் நீங்கள். தன் நம்பிக்கையுடையவர்கள் நீங்கள். உண்மையை நேசிப்பவர்கள் நீங்கள். ஒருவரை நம்பிவிட்டால் முழுவதுமாக நம்பிவிடுவீர்கள். உறுதியான மனம் கொண்டவர்கள் நீங்கள். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் முடிவு எடுத்து விட்டால் கண்டிப்பாக பின்னோக்கி செல்ல மாட்டீர்கள். அதை முடிக்காமல் ஓய்வு பெற மாட்டீர்கள். அந்த அளவுக்கு ஒரு தைரியஸ்தாலும் அறிவு ஆற்றலும் உடையவர்கள் நீங்கள். தன் நம்பிக்கையுடையவர்கள் நீங்கள். ரகசியம் காப்பதில் கண்டிப்பாக உங்களை மிஞ்ச ஆளும் யாருமே இல்லை. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த விஷயங்களை கட்டி காப்பதும் கண்டிப்பாக அதை மறைத்து யாரிடமும் ஷேர் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த ரகசியத்தை காக்கக்கூடிய தன்மையும் ஆற்றலும் மன வலிமையும் கூடியவர்கள் நீங்களே. அவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் தற்போது இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக உள்ளது என்பதை பார்த்து விடலாம் நேயர்களே. உங்களுக்கு ஸ்தான அதிபதி என்ற முதல் தர யோகாதிபதி யார் என்றால் அந்த குருவே ஆவார். உங்களுக்கு முதல் தர தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பஞ்சம அதிபதியான அந்த குரு பகவான் தனம் செல்வம் உங்களுக்கு குறைவில்லாத தனத்தை கொடுப்பவர். உங்களுக்கு குறைவில்லாத சந்தோஷமான ஒரு வாக்கு அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு அழகாக பேசக்கூடிய ஒரு வாக்கு கொடுப்பவர். உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை கொடுப்பவர் அந்த குரு பகவான். உங்களுக்கு பஞ்சம் அதிபதியான உங்களுக்கு புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கௌரவத்தையும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களையும் நிலைநாட்டக்கூடிய அந்த கிரக அமைப்பு அந்த குரு பகவான் தற்போது உங்களுக்கு தனுசு ராசிக்கும் சரி உங்களுக்கு மீன ராசிக்கு பஞ்சம அதிபதிக்கும் சரி உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நிலையின்றி இருப்பதை பார்க்க முடியும். தனஸ்தானத்துக்கு உங்களுக்கு 7 பாதகஸ்தானத்திலையும் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு கெடுபலனை செய்யக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறார். பஞ்சம அதிபதியான அந்த பஞ்சம ஸ்தானத்துக்கு கேந்திர ஸ்தானத்தில் அமைவது ஒரு குற்றமாகும். அந்த
ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறுவதே ஒரு பாவநாசமாகும். அப்போது அந்த கிரக அமைப்பு அந்த 4ல் உட்காருவது ஒரு குற்றமாகும். அப்போது உங்களுக்கு தற்போது காலம் உங்களுக்கு கண்டிப்பாக மிக கடுமையான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருபகவான் உங்களுக்கு சாதகமின்றி இருப்பதை பார்க்க முடியும். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் துர்பாக்கியம் உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடிய மனதளவிலும் சரி, உங்களுக்கு உடல் அளவிலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலை தற்போது நிகழ்காலத்து நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நேயர்களே, உங்களுக்கு தற்போது நிகழ்காலம் உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரிசல் ஏற்படுவதை பார்க்க முடியும். குடும்பத்தில் பிரச்சனை நேரிடுவதை பார்க்க முடியும். அந்த காரணத்தில் கண்டிப்பாக கோபம், நீங்கள் அதிகமாக கோபப்படுவதை பார்க்க முடியும். துன்பம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் பகை உங்களுடைய மனம் துன்பம் அடைவதை பார்க்க முடியும். ஏனென்றால் 5ஆம் இடம் மனதுக்கு சம்பந்தப்பட்ட இடமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் மனம் கண்டிப்பாக தடுமாறுவதை பார்க்க முடியும். திட்டமிடுதல் அனைத்துமே கொலாப்ஸ் ஆவதை பார்க்க முடியும். மனம் கண்டிப்பாக பித்தம் பிடித்து கண்டிப்பாக அந்த ஒரு திட்டமிடுதல் அனைத்தும் கொலாப்ஸ் ஆவதால் கண்டிப்பாக நீங்கள் குழப்பத்திலையும் மனப்பிரச்சனையில் இருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக துன்பம் கொடுத்தவர்களை எளிதில் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் துன்பம் இந்த காலகட்டம் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு கொடுப்பதை அதை நீங்கள் தாங்கிக் கொண்டு கண்டிப்பாக உங்களை வாழ்க்கை நடத்துவதை பார்க்க முடியும். சில சமயம் உடனடி முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அந்த உடனடி முடிவால் கண்டிப்பாக நீங்கள் சட்ட சிக்கல்களையும் வழக்கு பிரச்சனைகளை மாட்டி தவிர்ப்பதை பார்க்க முடியும். உங்களை நம்பியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் நம்பியவர்கள் கண்டிப்பாக ஏமாற்றக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது நீங்கள் யாரை நம்பியவர்களை கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் உங்களை கைவிரித்து செல்வதை பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த காலகட்டம் உங்களுக்கு மோசமான காலகட்டம் தற்போது நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நேயர்களே, 5ஆம் இடம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட இடமா என்று பார்க்கப்படுவதால் மனசுக்கும் 5ஆம் இடத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் நேரிடுவதை பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட இடம் 5ஆம் இடம். அந்த காதலை கண்டிப்பாக அந்த காதல் உண்மையான காதல் கண்டிப்பாக செய்பவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் விரிசல் ஏற்படுவதை பார்க்க முடியும். காதல் உடைவதையும் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்தான அதிபதி உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதால், உங்களுக்கு தனஸ்தானத்துக்கும் பாதக ஸ்தானத்திலும் உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகாது. கண்டிப்பாக பிரிந்து செல்வதை பார்க்க முடியும். பிடித்தவர்களுக்கான உங்களுக்கு மனசுக்கு நேசித்தவர்களான கண்டிப்பாக உங்களை நேசித்தவர்கள் அனைவரும் உங்களை விட்டு பிரிவதை பார்க்க முடியும். உங்களை விட்டு தூரமாக செல்வதை பார்க்க முடியும். பொறாமை, பிடிவாதம் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அனைவரும் விருப்பதையும் பார்க்க முடியும். நீங்கள் நல்ல உங்களுடைய வேலை வாழ்க்கையில் ஒரு ஆராய்ச்சி, ரகசியம், விசாரணை சம்பந்தப்பட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுவர்கள் மருத்துவ, போலீஸ், ஆராய்ச்சி துறைகளையும் கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் தடை மேல் தடை, தாமதம் மேல் தாமதம், கண்டிப்பாக சிக்கலில் கண்டிப்பாக உங்களை ஆழ்த்துவதை பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த சாதகமான நிலை தற்போது நிகழ உள்ளது. நேயர்களே, உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் கலை சம்பந்தப்பட்ட துறைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு துறைகள் என்று பார்த்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சுக்கிர பகவான் ஆடம்பர வாழ்க்கைக்கும் கலை சம்பந்தப்பட்ட ஒரு துறைகளும், இசை, நடனம் போன்ற துறைகளில் கண்டிப்பாக அழகான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான மகிழ்ச்சியில் வைத்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் ஆனால் உங்களுக்கு சாதகமின்றி இருப்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திர ஸ்தானத்துக்கு பஞ்சம ஸ்தானத்துக்கு இந்த சுக்கிரன் அஷ்டம ஸ்தானாதிபதியை வந்து விடுவதால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம், தாமதமான புத்திர பாக்கியம் உண்டாவதை பார்க்க முடியும். பூர்வ புண்ணிய துறைகளில் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கண்டிப்பாக உங்களை சட்ட சிக்கல்களில் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். உங்களுக்கு கௌரவ ஸ்தானம் என்பதால் கௌரவம் நிலை கொள்வதை பார்க்க முடியும். கௌரவம் சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கௌரவம் நிலை கொள்வதை பார்க்க முடியும். குடும்ப பிரச்சனையாலும், சட்ட சிக்கல்களிலும், இல்லாத உங்களுடைய தனம், பொருள், நிதி நெருக்கடியாலும்,
இல்லது உங்களுக்கு 5ஆம் இடம் காதல் சம்பந்தப்பட்ட உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதத்தில் தொடங்க இருக்கிறது. கண்டிப்பாக நேயர்களே, கண்டிப்பாக பாருங்கள். இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும். ஒன்று சட்ட சிக்கல்களில் மாட்டி தவிர்ப்பதை பார்க்க முடியும், இல்லை காதல் பிரச்சனைகளில் மாட்டி தவிர்ப்பதை, அதனால் நீங்கள் லாஸ் ஆவதை பார்க்க முடியும், இல்லது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இல்லாமல் தவிர்ப்பதை பார்க்க முடியும், இல்லைனா நிதி நெருக்கடியால் தவிர்ப்பதை பார்க்க முடியும், இல்லைனா வாக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களுடைய வாயால் உங்களுடைய வாக்கால் நீங்கள் பிரச்சனை மாட்டி தவிர்ப்பதை பார்க்க முடியும். தனம் கொடுத்த இடத்தில் பணம் வராமல் கண்டிப்பாக சட்ட சிக்கலில் தவிர்ப்பதை பார்க்க முடியும். உங்களை ஏமாற்றக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய ஸ்தான அதிபதி உங்களுக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு முதல் தர யோகாதிபதி தன ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி அவர் 12ஆம் வீட்டில் விரிய ஸ்தானத்தில் மறைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலம் அல்ல நேயர்களே. உங்களுக்கு உங்கள் விருச்சிக ராசிக்கு 6 கூடியவனோ வந்து விடுவார். அந்த யார் என்றால் அந்த செவ்வாய், அந்த மங்களன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த 6ஆம் வீட்டுக்கும் உங்கள் விருச்சிக ராசிக்கு 6 கூடியவனும் உங்கள் விருச்சிக ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதி புதனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு விதத்தில் பாவையாக இருந்தாலும் மற்றொரு பாவையாக சேரும் போது அது மிக கடுமையான மறுபடியும் மேலும் பாவையாக மாறக்கூடிய ஸ்தானாதிபதியாக ஆகிவிடுகிறார். மேலும் உங்களுக்கு மற்றொரு பாவியான ராகு பகவானும் பின்னப்பட்டுள்ளார். ஆகையால் உங்களுக்கு கேது பகவானும் 10ஆம் இடத்திலிருந்து பார்வைப்படுவதால் கண்டிப்பாக அந்த செவ்வாயும் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமரவில்லை நேயர்களே. ஆகையால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பாதகங்கள் அதிகமாக நேரிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நேயர்களே. தற்போது இந்த கிரக அமைப்பு இந்த 3 கோள்களும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உட்கார்ந்து இந்த சுக்கிர பகவானும் சூரியனும் சனி பகவானும் அமர்ந்திருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக காதல் விஷயங்களில் குழப்பத்தை கொடுத்து விடுவார். சனி பகவான் கண்டிப்பாக டிலேயை கொடுப்பார் உங்களுக்கு. சூரியன் கண்டிப்பாக யூகோ பிரச்சனை கொடுப்பார் உங்களுக்கு. கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்திலும் சரி, காதல் விஷயங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் துணையிலும் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 100% அதிகமாக ஆவதை பார்க்க முடியும். மன அழுத்தம் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டு மன அழுத்தத்தில் தவிப்பதை பார்க்க முடியும். அதிகமாக யோசிப்பதால் கண்டிப்பாக ஓவர் திங்கிங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மேலும் மேலும் பிரச்சனையை மாட்டிக்கொள்வதை பார்க்க முடியும். சில சனி பகவான் காரணமாக டிப்ரெஷன் அதிகமாக மன அழுத்தம் கண்டிப்பாக அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தீர்வார் இந்த சனி பகவான் உங்களுக்கு. சனி பகவான் உங்கள் 5ஆம் இடத்தில் சிறப்பு அல்ல நேயர்களே. சுக்கிரனும் சேர்க்கப்பட்டு அதோட உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உங்களுக்கு அந்த சூரியன் 6 கூடியவன், அந்த 5ஆம் இடத்துக்கு 6 கூடியவன் வருவதால் கண்டிப்பாக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீன ராசிக்கு அந்த 5ஆம் இடத்துக்கு 6 கூடியவன் சூரியனும், அந்த 8 கூடியவன் அந்த அஷ்டம ஸ்தானத்துக்கு அந்த சுக்கிரனும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான அந்த சனி பகவானும் 3 தீய கோள்கள் சேருவதால் கண்டிப்பாக 5ஆம் இடம் சிதைக்கப்படும். 5ஆம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்படும். 5ஆம் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டகாலமும் துர்பாக்கியமும் நீங்கள் எதிர்பாராத கஷ்ட காலம் மனதுக்கு சம்பந்தப்பட்ட மன நோயை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம். குழந்தைகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஹெல்த் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட இடமாக பார்க்கப்படுவதால் மேற்படி படிப்புக்கு தடை தாமதம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த சூரியன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குருவுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் அந்த மீனராசிக்கு மட்டும் பாவியாக வருவார் அந்த சூரிய பகவான். ஆகையால் இந்த 3 கோள்களும் கண்டிப்பாக அந்த மீனராசிக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு எந்த விதத்திலும் நன்மை செய்ய மாட்டார். கண்டிப்பாக 6ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு அந்த மீன ராசியில் இருப்பதால் வம்பு வழக்கு கண்டிப்பாக தானாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். கடன் பிரச்சனையை கொடுத்து விடுவார். நிதி நெருக்கடியை கொடுத்து விடுவார். 6ஆம் இடத்துக்கு உடல் உபாதைகளை கொடுத்து விடுவார். 6ஆம் இடம் எந்த ஒரு வெற்றியை நீங்கள் வெற்றிகள் ஈட்டக்கூடிய நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக அது தோல்வியை கொடுத்து விடுவார். அஷ்டம ஸ்தானாதிபதி அந்த சுக்கிரன் வருவதால் உங்களுக்கு பாருங்கள் வம்பு வழக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அஷ்டம ஸ்தானம் உங்களுக்கு துர்பாக்கியம் கொடுத்து விடுவார். திடீர் விபத்து கண்டத்தை கொடுப்பார். உடல் நோய்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட உடல் வயிற்று பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுவதை பார்க்கணும். சிலருக்கு இது அனைவருக்கும் ஏற்படாத நேயர்களே, சிலருக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் விருச்சிக ராசிக்கு நாம் இந்த அளவுக்கு நாம் கடுமையான தாக்கத்தை சொல்லுகிறோம் என்றால்
கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இது சாதகமான காலம் அல்ல, உங்களுக்கு சாதகமின்றி இருப்பதை பார்க்க முடியும். நேர்களே, உங்களுக்கு எந்த ஒரு இந்த நடக்கும் இந்த தசை காலம், இந்த கிரக அமைப்பு இந்த 2026 மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு சாதகமின்றி இருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் கோபத்தால் கண்டிப்பாக பிரச்சனை மாட்டிக்கொள்வதை பார்க்க, உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை தவிர்ப்பதை பார்க்க முடியும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ஒம்பு உங்களை தானாக தேடி வந்தாலும் கண்டிப்பாக அமைதியாக சென்று விட்டால் கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை மாட்டிக்கொள்ளும் இந்த காலகட்டம். ஆகையால் கண்டிப்பாக நிதானம் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் நிதானம், பொறுமை, கட்டுப்பாடு, உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆற்றலும் உங்களிடம் இருந்து விட்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களை காக்கப்படலாம். எப்போது இந்த பிரச்சனை தீரவென்றால், இந்த குரு உச்சம் பெறும் பட்சத்திற்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி, ஜூன் மாதத்திலிருந்து 2ஆம் தேதியிலிருந்து குரு உச்சம் பெறுவாள். தற்போது இந்த அனைத்து பிரச்சனையும் உங்களை விட்டு விலகி சென்று தற்போது உங்களை வாழ்க்கை பொற்காலமாக அமைய உங்களுடைய வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார். நன்றி நேர்களே, நன்றி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு தெரிவிங்க நேர்களே. விருச்சிக ராசி நேர்களே, கண்டிப்பாக உங்கள் ஆதரவை நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் நம்ம வீடியோவை மற்ற ஷேர் பண்ணி உங்கள் வாழ்த்து தெரிவிங்கள். தேங்க்யூ வெரி மச்.